சரி ஸ்டார்ட் பண்ணுமா 3 2 1 ஆம். ஹாய் guys, வெல்கம் டு craftsman. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போகிறோம். என்னக்கா? என்ன சேலஞ்சு? நீயே சொல்லிடு. நான் வந்து என்ன சொல்கிறது, டு நாட் ஜம்ப் ஸ்கேர், அதுதான் சேலஞ்சு. அப்படின்னா என்னென்னு தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க அநேகமாக. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொடூரம் பாருங்க, நல்லா பயங்கரமான பேய் வீடியோலாம் இருக்குது ஒரு 4-5. அதை பார்த்து பயப்படக்கூடாது. பயந்தோன்னு வச்சுக்கோங்க, பயந்தா எதுவும் இல்லை. நாங்கள் வேறு ப்ளூடூத் ஸ்பீக்கரெல்லாம் வேறு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஆக போது தெரியலை. என்ன வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ வந்து இதில் வந்து நாங்கள் வந்து வீடியோஸ் பார்ப்போம். உங்களுக்கு வந்து அது வீடியோஸ் கீழே வந்து சின்ன கொடுக்குறேன். ஸோ வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து அப்படியே பயங்கரமாக இருக்கணுன்றதுக்காக ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி அதை வச்சுருக்கோம். இது வந்து ஸ்டூல் போட்டிருக்கான், இதை வைக்கிறதுக்கு. நான் இல்லை பரவாயில்ல, நான் கையிலே வச்சுக்கிறேன். அக்கா பார்த்தீங்கன்னா வர பேய் கூட எங்கள் அக்கா பார்த்து தெரிச்சு ஓடிடும் அப்படின்றது ஊர் ஃபுல்லாக பேசிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. சரி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே சொல்லியாச்சுல தானே. ஸ்டாப் பண்ணு டக்குன்னு பாஸ் பண்ணி வச்சுக்க. ஏன்னா ப்ளே ஆகுதுல்ல ஒரு நோட்டில் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை பரவாயில்ல, பார்த்துடலாம். ஓகே ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஏன் பயமாக இருக்குது. சவுண்டை குறைச்சி வச்சுக்கலாம். இது சவுண்டை ஃபுல்லாக ஆகிக்குதுங்க. இல்லை எடுத்தோடனே. ஓகே ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணலாம். மோஸ்ட் ஸ்கேரி வீடியோஸ் எங்களுக்கு தெரியாதாடா. ஐயோ போடாங்க. ஆமாம் என்ன சவுண்டை குறைக்க. ஐயோ இல்லை இன்னொன்னா இதுக்கு வந்து அவ்வளோ சீன் இல்லை. ஒரு 10 பாயிண்ட்ஸுக்கு நான் வந்து இதை வந்து ஒரு 2 or 1 தான் கொடுப்பேன். இருக்குப்பா. இவருக்கு வந்து லைட்டாக உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இவனுக்கு வந்து இந்த பேய் எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு தான் இருந்தால் இங்கே உட்காந்துருக்காப்புல பாருங்க. தம்பி வணக்கம். யாருமே இல்லை. கோஸ்ட் டாபிக்னா வந்து ரொம்ப ரொம்ப பயம். அதனால தான் வந்து இப்படி பயப்படுறாரு. நமக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஓகேயா? அதான் நம்ம அக்கா பார்த்து இருக்கிற போயெல்லாம் தெரிச்சு ஓடனா பார்த்துக்கோங்களேன். எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோ போகலாம். சவுண்ட் அதில் வரவே இல்லை. வந்துச்சு. ஓகே இப்போ நான் வந்து செகண்ட் வீடியோ. 2 வீடியோ இருக்கு. ஓட்டு டக்குன்னு இரு ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க? ஐயோ இதுவும் அதே தானே? 2 வீடியோ இருக்கு. அட இதுதான் பார்த்துட்டோம். அப்புறம் ஏன் மறுபடியும் வைக்கிற? பரவாயில்ல, நல்லா இருக்கு பார்க்கலாம். உன் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கு. ஓகே இப்போ வந்து செகண்ட் வீடியோ இப்போ தான் வீடியோ. அண்ட் நல்லா ஸ்மூத்தாக போகும், திடீர்னு பேய் வருங்க. எங்கள் அக்கா மாதிரி ஒருத்தி வரும் பாருங்க அப்போ அப்படின்னு நினைக்கிறேன். பயந்துட்டேன். சீரியஸ்லேயே வந்து பாயிண்ட்ஸ் எத்தனை கொடுப்பேன்? இதுக்கு வந்து அதுக்காவது 1 கொடுத்தேன், இதுக்கு வந்து 0. அதுக்கு வந்து எங்கேருந்து தம்பி இதெல்லாம் எடுத்தீங்க? இதை பார்த்தா பயப்படுறீங்க? இது 2 நிமிஷம் அடுத்து வர்ற வீடியோ பாருங்க. எங்கள் அக்கா கண்ணாடிலாம் பறந்து தெருச்சாட்டே குடுன்னு ஓடி போயிரும் பாருங்க. ஏன்னா நாங்கள் இப்போ டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டோம். யாராச்சும் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கலட்டி வச்சுட்டு பாருங்கள். ஏன்னா நாங்கள் ஸ்பீக்கரில் வச்சு கேட்டுருக்கோம். ஆனால் வீடியோ வந்து கீழே குட்டியாக போகிறதுனால உங்களுக்கு சவுண்டு எப்படி வரும்னு தெரியாது. எனக்குன்னே நான் சவுண்டு ஏற்றி கூட வச்சு பார்ப்பேன். அதனால் அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க, அவ்வளோ சீன் இல்லை இதுக்கு. அதான் அவ்வளோதான். இரு பாயிண்ட்ஸ் கொடுக்கல நான் ஃபஸ்ட்டு இதுக்கு. அதான் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு 2. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 கொடுக்கேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேயே பார்த்து பயந்துட்டேன். இது சின்ன வயசுலேயே பார்த்து பயந்துட்டாங்க. சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோக்கு போயிடலாம். ஸ்டாப். ஏண்டா பயமாக இருக்கு? சரி ஓகே கைஸ் இரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 15 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து பார்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆனால் நான் பார்ப்பேன்.
ஏய் சவுண்ட குறை யாரா அது ஏதோ உருவம் தெரியுது ஆக்சுவலி வந்து இது கொஞ்சம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். தூரத்துல இருந்து பக்கத்துல வந்துருச்சு. ஆக்சுவலி ஓகே, இவர் வந்து தம்பி வந்து ரொம்ப பயந்துட்டாரு. அதனால நான் அந்த வீடியோ கிளம்பிடுறேன். பாய் பாய். இருங்க ஏற்றி வச்சிருக்கீங்க, பேலன்ஸை பார்த்துருப்பாங்க. உண்மையிலே இங்கே நைட்டெல்லாம் வச்சு பயமுறுத்தக்கூடாதுங்க. இங்கே நாங்களே வந்து 7:30 இருக்குமா மணி? இருக்கும் 7:30 இருக்கும். நான் நைட்டு 3 மணிக்கு பார்க்கலாம் பார்த்தேன். எங்கள் அக்கா அப்புறம் சொக்கி விழுந்துரும். 3 மணிக்கு பார்க்குற அளவுக்குலாம் நம்ம அவ்வளோ என்ன சொல்கிறது, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அண்ட் இது வந்து ஒர்த் இல்லை. ஸோ இதுக்கு வந்து நான் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன்னா, ஓகே 5 4 5 5 ஓகே 5 கலாச்சி 5. ஓகே, நீங்களும் வந்து எந்த வீடியோ வந்து இதில் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுன்னு நீங்களும் சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில். ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோக்கு போயிடலாம்ல. அடுத்த வீடியோ போகலாம், பேய் வீடியோ போகலாம். நீங்கள் வந்து அடுத்த வீடியோக்கு டக்குன்னு போயிடாதீங்க. எங்கள் வீடியோ முழுசாக பார்த்துட்டு தான் போகணும். இது தேவைப்படும். இல்லை, இதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஓகே, நான் தானே எடிட்ரு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, போட்டு என்ன சொல்கிறாங்க? இது முதலே சொல்லியிருந்தா கொஞ்சம் பொறுமையாக ரீட் பண்ணியிருப்பேனே. செவரல் வீக்ஸாக வந்து ஏதோ சவுண்டு கேட்டுட்ருக்கு அவங்க பெட்ரூம். அது முழுசாக சொல்லணும்னா கதை சுருக்கம் என்னன்னா, கேமரா வச்சுட்டு அவங்க ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போயிருக்காங்க. இப்போ அந்த கேமராவில் நடந்த விஷயத்த நாமளும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நான் தைரியசாலிடா, நான் பார்ப்பேன்டா. என்ன நடந்தது என்ன? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கேமரா இல்லை சும்மா என்ன ஐயோ இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது. இது என்ன எலி ட்ராப் மாதிரி இருக்கு? அதான் எலி நினச்சி என்னமோ வச்சிருக்கானா அவன். என்ன ஆகுது? சவுண்டு ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி எலின்ட்டு வேகமாக கொண்டு வருவாங்க. எலி தான் இருக்கும். ஆனால் எலி தான் இருக்குமா? ஆமாம். என்ன பண்ணுது? எவ்வளவு நேரம்? என்னாச்சு? நம்ம மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, நாங்கள் பயந்துட்டோங்க. இதுக்கு நான் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றேங்க. பேய் வீடியோ எடுக்க சொன்னால் வந்து ஏதோ ஒரு வீடியோ, அது ஜம்ப்புன்றதுனால என்னென்னமோ ஜம்ப் பண்ணுறதெல்லாம் வந்து ஜம்ப் ஸ்கேர்ன்றதுனால அந்த ஜம்ப்புன்ற வார்த்தை பார்த்தாலே பேய் வீடியோ எடுக்க சொன்னால் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பேய் வீடியோ எடுக்க சொன்னால் வந்து ஏதோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து அவங்க என்ன போட்டிருந்தாங்க, மோஸ்ட் ஸ்கேரி ஜம்ப் ஸ்கேர் வீடியோ அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இது வந்து ஜம்ப் வீடியோஸ், ஜம்ப் ஸ்கேர் இல்லை. ஓகே, இப்போ அடுத்த வீடியோ போயிடலாம். ஸ்கூலில் ஜம்ப் வீடியோ. சரி, அடுத்த வீடியோ. They keep coming back. ஒரு தடவை வந்ததே பார்க்க முடியல. இல்லை, they keep coming back வேற. 3 ஐயோ, இந்த வீடியோவா? ஐயோ, இதை நான் பார்த்துருக்கேனே. இது ஞாபகம் இல்லை. இப்போ பாரு, பயந்துரும் நீ தான் சத்தியமா. என்னங்க பார்த்து போய்கிட்டே இருக்கு. இப்போ பாரு, முடிஞ்சு பார்த்தியா? ஆக்சுவலி வந்து இதெல்லாம் பயப்படுற வீடியோ இல்லை, கேமரா முன்னாடி ஷப் டப் டப் அப்படி வர்றதுனால நம்ம இருந்தாலும் ஜம்ப் ஸ்கேர் வீடியோ தான். இது வந்து ஜம்ப் ஸ்கேர் சொல்ல மாட்டேன், இது வந்து வெறும் ஜம்பிங் வீடியோஸ் தான் வருது. ஃபஸ்ட்டு ஒரு 3 வீடியோ ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் தான் பேய் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒருத்தி வந்துச்சு ஈ அப்படின்ட்டு. ஆமாம், ஒரு 3 வீடியோ வந்து ஜம்ப் ஸ்கேர், அடுத்த 2 வீடியோ ஜம்ப் வீடியோ மட்டும்தான். நான் என்னமோ ஏதோ நினச்சின்னு வந்தேன். இட்ஸ் ஓகே, வேஸ்டட்.
நீ போடாண்ணா பிஜிஎம். கார்பரேட்ஸ் வந்துடும், அதுதான் நானே போட்டேன். ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோக்கு போயிடலாம். ஐயோ அப்படிதான் குழந்தைய காட்டுவேன், திடீர்னு அது பேய் பொம்மையாக மாறி இருந்தேன். அதுதான் நினைக்கிறேன். என்னக்கா பயந்துட்டேங்க நானு. இந்த பச்சை குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சுனே தெரியல. ஏன்டா ஜம்ஸ்கேர் வீடியோ வராது இல்லை தெரியாம. பச்சை குழந்தை வேற யாரும் இல்லை, நான் தான். பச்சை இல்லை நீ. இதெல்லாம் ஒரு வீடியோவா? ஒரு வீடியோ அதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நான் பாயிண்ட்ஸே கொடுக்க மாட்டேன். பாயிண்ட்ஸ் நான் 0.0.0.1 0.00 ஒன்லி. ஆமாம். அடுத்த வீடியோக்கு போயிடலாம். யாரோ மைக்கேல் ஜாக்சன் பேயை பார்த்துருக்கேங்களா, போய் நம்மளும் பார்த்து ஒரு மூன் வாக் போட கேட்போம். லிசன் கேர்ஃபுல்லி, திஸ் இஸ் ஆக்ட். இது வந்து ஆடியோ கிளிப்பிங். ஸோ கேட்டுடலாமா? கேட்கலாம் விடவா போகிறோம். ஹெட்ஃபோன்ஸில் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மேபி டிஸ்க்ளைமர் போட்டுறோம், கம்மி பண்ணி வச்சுருங்க. கம்மி பண்ணி வச்சுருங்க. என்னக்கா நியூஸ் எல்லாம் பார்க்குற? நீங்கள் பாட்டு பேய் வந்துச்சுன்னா செத்துருவாங்க. கிராஸ் ஆகுது பாரு. என்ன ஃப்ரெண்டை விட்டு என்ன? சரி ஐயோ சாரி, மைக்கெல்லாம் வந்துருச்சு தம்பி. ஆல்ரைட். முன்னாடி இருந்த வீடியோ கூட ஏதோ பரவாயில்லைங்க, இதுக்கு என்னவோ போகுதுன்றேன். ஆமாம், கொஞ்சம் லைட்டாக வந்து ஆக்சுவலி கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஆக்சுவலி வந்து நான் என்ன நினச்சேன்னா, இதில் வந்து சவுண்டை தான் ஆக்சுவலி ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் சவுண்டை கேட்டுட்டு அது ஒன்றும் இல்லைக்கா. சவுண்டை ஃபோக்கஸ் பண்ணோடனே நம்ம சவுண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னொடனே நம்ம வந்து சவுண்டை வந்து ஆரோட குழலில் ஏற்றி வச்சுருவாங்க. ஏற்றி வச்சுட்டு இன்னமும் கிராக்ஸ் ஆகுதுன்னு இப்படி நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே அப்படியே செல்லு இப்படியே பார்ப்போம். திடீர்னு அது வரும். நம்ம ஆக்சுவலி நான் அது இல்லை, என்னன்னா நான் சவுண்டை கேட்டுட்டு வீடியோ இப்படியே பார்த்துருந்தேன், அது வந்து இப்படி வந்துருச்சு. ஓகே, இதுக்கு வந்து ஒரு எதுவுமே வராதுன்னு நினச்சேங்க, அது பாட்டு அப்படி வருது. இது வேணா நான் வந்து ஒரு ஜம்ப் ஸ்கேர் வீடியோன்னு இதுக்கு நான் வந்து என்னமா சொல்கிறேன், 10,000க்கு 10 கொடுப்பேங்க. 10,000க்கு சாரி 10க்கு 10,000 கொடுப்பேன்னு. இதுக்கு வந்து 6, 7, 7.5, 8, 7.5. ஓகே, அது என்ன அந்த அரை பர்டிகுலர் வீடியோக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க இந்த பர்டிகுலர் வீடியோக்கு உங்கள் பாயிண்ட் என்னென்னு நீங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க. இது என்னமோ போடுறேன் இல்லையே, ஜஸ்ட் ஸ்மால் ரிவ்யூ டு மேன் ஹூ வில் நெவர் ஸ்டாப் த்ரில்லிங் அஸ் வி வில் மிஸ் யூ. இதே தேவையில்ல, நம்ம இப்போ அடுத்த வீடியோ போய். எம்ஜே யார்? நம்ம ஸ்பைடர்மேன் கேர்ள் ஃப்ரெண்டா மேரி ஜேசன் என்னமோ வரும். இப்போ அடுத்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன 6th வீடியோ மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்கு? டக்குன்னு அணில் குதிக்குமே. இந்த அணில் கிட்டலாம் அப்படி போயோடா. இது ஆக்சுவலி வந்து சிரிப்பு தான் வருது இந்த வீடியோ. அதான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தா கெஸ் பண்ணியாச்சு அணில் தான் குதிக்க போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தா அணில் தண்டால் எடுக்குது, இப்போ என்ன பார்த்தா அணில் சாப்பிட்றது. ஏண்டா அது பாட்டு தானே நான் அணில் என்னவா பண்ணிக்கோ, நான் பாட்டு 7 போயிட்டு இருந்தேன். ஆமாம், அதனால் வந்து இதுக்கு வந்து 0. அடுத்த வீடியோ போயிடலாம். என்ன நீங்கள் வந்து இவர் வந்து ஜம்பிங் வீடியோ மட்டும்தான் எடுத்திருக்காரு, ஜம்ப் ஸ்கேரை காணும். சரி வாங்க, என் ஸ்கேர் தான் இப்போ ஒரு வீடியோ முன்னாடி வந்துச்சேன் நானே. இது அதே காராச்சே. ஆத்தி என்ன நடந்துச்சுன்னு கூட மறந்து போயிருச்சு. அப்போ இதே மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. இதோ இப்போ பேய் வரும்போது இப்போ 3, 2, 1 கமான். ஓ ஸோ வாட் வாஸ் இது ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஸ்பானிஷில் பேசுகிறாங்க. ஆனால் ஆமாம், இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோ தான்.
இப்போ அடுத்த வீடியோக்கு போயிடலாம். வீடியோ இந்த 9th வீடியோவாவது 9 பாயிண்ட்ஸ் வாங்குதான்னு நம்ம பார்ப்போம். தம்பி ஜூஸ் தம்பி இது அண்ணே ஜூஸை வேஸ்ட் பண்ணாதீங்கண்ணே எனக்கு. இப்போ அந்த பாட்டில் வருமோ இதான் பாட்டில் ஜம்பிங் ஸ்டாப் பண்ணு. நீங்களும் வீடியோ வந்து டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு இப்போ என்ன நடக்குன்றது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு கமெண்ட். ஆப்ஷன் ஏ பாட்டில் வந்து அடிக்குமா, ஆப்ஷன் பி இல்ல திடீர்னு வந்து பேய் வந்து உங்க கேமரா வந்து அப்படியே பார்க்குமா. சி வந்து நான் சொல்றேன் சி ஒருவேளை அந்த வயசான தாத்தா அந்த ஜூஸை குடிச்சிருவாங்க. இல்ல சி வந்து அந்த தாத்தாவே அப்படியே அந்த பேயா மாறி வருவார். இந்த 3 ஆப்ஷன்ல நீங்க எது சூஸ் பண்றீங்க டக்குன்னு போய் கடகடன்னு டைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே இது போலாம். எப்படி போற படிக்கிட்டு வச்சா Miss the top. ஆக்சுவலி இது வந்து ஆப்ஷன் ஏ அந்த பாட்டிலே வந்து அடிக்கும்ன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். யார் யார் வந்து ஆப்ஷன் ஏ சொன்னீங்கன்னா கை தூக்குங்க. யாரும் இங்கே கை தூக்குறாங்க? சாரிமா இல்லை ஆப்ஷன் ஏக்கு கை தூக்குனவங்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து ரிப்பீட் தான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஜம்ப் ஸ்கேர் இல்லை ஜம்பிங் வீடியோஸ் இவர் எடுத்து வச்சிருக்காரு. ஓகே இப்போ ஃபைனல் வீடியோன்னு நினைக்கிறேன். ஃபைனல் வீடியோ வச்சு கொடூரம் இதுவாது நம்ம வந்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அவங்களே சிரிச்சுக்கிறாங்க. ஸ்லோ மோஷன் வேற. அவ்வளோதானா? என்ன தம்பி? சாரி தம்பி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் நினைக்கிறேன். இப்போ வெளில வந்துருப்பா மறுபடியும் ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம ஒரே ஒரு வீடியோக்கு தான் வந்து இந்த 6 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். அது மட்டும்தான் வந்து உண்மையிலே ஜம்ப் ஸ்கேர். ஒரு 3 or 4 வீடியோஸ் ஜம்ப் ஸ்கேர், மிச்சதெல்லாம் வந்து ஜம்பிங் வீடியோஸ் தான். ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து சார்லி வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். சார்லியா? நம்ம அந்த பென்சிலை நிற்க வச்சுட்டு. ஆமாம் நம்ம வந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அதனால் நம்ம வந்து சாரி நான் இல்லை சார்லி வீடியோ வந்து ட்ரை பண்ணலாம். பட் இது இன்னைக்கு போதும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் எங்களை மாதிரி ஃபீல் பண்ணிங்களா இது வெறும் ஜம்பிங் வீடியோஸ்ன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதோட முன்னாடியே பார்த்துருக்கணும், நான் பார்க்க மாட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சிக்கலாம். கட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. பாய்.